வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்தே நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம். என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத பல மாற்றங்களை, இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத பல நிகழ்வுகளை இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காணப்போகுது. மக்கள் பார்ப்பார்கள் அப்டின்ட்டு நம்ம இதற்கு முன்னாடி உள்ள காணொளிகள்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அது மாதிரி தான் இப்போ நடந்திருக்குது. இந்த 2026 தேர்தலின் விடை ரிசல்ட் வந்து அப்படிதான் போயிருக்குது. ஒரு உச்சபட்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் 2 வருஷத்துல அவர் வந்து தேர்தல்ல போட்டி போட்டு எல்லாருக்கும் டஃப் குடுக்குற வகையில வந்து அவருடைய பெரும்பான்மையை அவர் நிரூபிச்சாரு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா இன்னொரு 10, 12 எம்எல்ஏக்கள் வேணும். இருந்தா தான் நான் ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் குடுப்பேன் அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப கடந்த 4, 5 நாளாவே அதற்கு வந்து விஜய் அவர்கள் வந்து காலில் விழாத குறையாட்டு எல்லாரும் வீட்டுடைய கதவையும் வந்து விஜய் அவர்கள் வந்து தட்டிட்டாரு. எனக்கு ஆதரவு கொடுங்க, எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, ஐயா ஐயா அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து கடைசியா இப்போ வந்து 120 சீட்டோட ஆளுநரை சந்திச்சு ஒப்புதலும் வாங்கிட்டாரு. நான் நாளைக்கு பதவி ஏற்றுக்கிறேன். நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து நான் பதவி ஏற்றுக்கிறேன். நாளைக்கு மாலை 3 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தாவேக்க வந்து யாரெல்லாம் கையில கூட்டு வர அப்படின்னா, காங்கிரஸ் 5 சீட்டு, சிபிஐ 2, சிபிஐஎம் 2, விசிக 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2, இந்த இவங்கெல்லாம் கூட்டு வராங்க. மொத்தம் 120 சீட்டோட நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்க போறார். விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாரு எல்லா பிரச்சார மேடைகள்லையும் வந்து என்னன்னா, திமுக வந்து ஒரு தீய சக்தி, தாவேக்க மட்டும்தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு விஜய் வந்து அடிக்கடி சொல்லுவாப்ல. விஜய் வந்து அந்த தீய சக்தியை கூட்டிக்கிட்டு தான் அவர் வந்து ஆட்சி அமைக்க போறாரு. அப்போ இந்த தீய சக்தி நீங்க பதவியில உட்காரும் போது தூய சக்தியா மாறிடுது. அப்படித்தானா? அதாவது வடிவேல் சொல்லுவார் இல்லையா, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை நீங்க அனுபவிக்கணும், ருசிக்கணும், அந்த நாற்காலியில உட்காரணும் அப்படின்னா நீங்க யாருடைய காலில் வேணாலும் விழுவீங்க. அப்படித்தானா? ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க விட்டுட்டு ஓடிடுவீங்க. அப்படித்தானா? நீங்க தீய சக்தின்னு சொன்ன அந்த திமுக கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு இப்ப ஆதரவு கொடுத்துருக்குது. இப்ப மட்டும் இனிக்குது என்ன உங்களுக்கு, அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இனிக்குது. அந்த கூட்டணி கட்சிகள் வந்து உங்களுக்கு இனிக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க வந்து பதவிக்காக, அந்த முதலமைச்சர் பதவி, அந்த முதலமைச்சர் நாற்காலிக்காக நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தப்பான எண்ணத்தோட இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை வந்து நீங்க அணைத்து கொண்டு வரும்போது, நீங்க நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒண்ணு தேவைப்படும் போது நீங்க வந்து மக்களை அடகு வைக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து நாங்க எந்த விதத்துல நாங்க உங்களை நம்புறது? நீங்க தான் இனி காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் உள்ள விட்டுருவீங்களே தமிழ்நாட்டுக்குள்ள. கார்பரேட்டுக்காரன் வந்துருவான், ஆர்எஸ்எஸ் வந்துரும், பிஜேபி வந்துரும், எல்லாம் தான் உள்ள வந்து அவன் தின்னுட்டு போன. உங்களுக்கு தேவை பதவி, நாற்காலி போகக்கூடாது. அந்த பதவி பறி போயிடக்கூடாது. அதற்கு நீங்க என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வீங்க. அப்படித்தானே? அதான் பார்த்துட்டோமே. மக்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியமே இல்லை. மக்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியமா இருந்திருந்தா இங்க கரூர்ல வந்து மக்கள் உங்களை பார்க்க வந்து இறந்தப்போ நீங்க ஓடிக்க மாட்டீங்க, அந்த இடத்துல கூட நின்றுப்பீங்க. அப்போ மக்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லை. உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குது? ஆரம்பத்துல இருந்து நீங்க கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே உங்களுடைய நோக்கம் முழுக்க அந்த முதலமைச்சர் நாற்காலியை, அந்த பதவியை ருசிச்சிடணும். அந்த ஒரு எண்ணமா தான் இருந்திருக்கு. நீங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, மயிரை கட்டி மலையை இழுத்துட்டீங்க, வந்தா மலை போனா மயிறு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு எண்ணத்துல வந்து அந்த வேலை செஞ்சிருக்கீங்க. அது மலையாவே கிடைச்சிருக்கு. அது மலையை உடஞ்சு கிடைச்சிருக்குது. இப்ப அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி ஒரு உருண்டையாக்கி ஆளுநர் கையில கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து நாளைக்கு உங்களுக்கு பதவியேற்பு விழா நடத்தி தாரேன்னு சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. இப்ப கேரளா இருந்த அந்த பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டாப்ல. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. இனிதான ஆட்டம் இருக்குது விஜய் அவர்களே. இந்த முதலமைச்சர் பதவி வந்து அந்த நாற்காலி வந்து என்னமோ சர்வ சாதாரணமான நாற்காலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சம்பவத்துக்கு இடையிலுமே 4, 5 நாட்கள் நடந்த இந்த சம்பவத்துக்கு இடையிலுமே திமுக தரப்புல இருந்து வாயை கூட திறக்கல, எந்த அறிக்கை எதுவுமே வரல. அவங்க வந்து அமைதியா இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து உள்குத்துகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்பவும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பொம்மை தான். விஜய் வந்து ஒரு பொம்மை தான்.
பின்னாடி அந்த சாவி இருக்கு இல்லையா, அந்த சாவி வந்து திமுக கையில தான் இருக்கு. திமுக ஆட்சி தான் 2026ல இருந்து மறுபடியும் திமுக ஆட்சி தான் தொடங்குது. என்ன விஜய் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. வேலை செய்யறது எல்லாம் திமுக தான் வேலை செய்யும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.